வணக்கம், நான் உங்கள் கௌசாந்த். பின்னு பாருங்க, ஒரு ஏரிக்கரையில் தான் நிற்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃப்ளூலன்னு சொல்லி. காலமும் வந்து மீன் பிடிச்சி பார்த்து நான் 3 மீன் பிடிபட்டது. அதில் 2 வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டேன். 1 வந்து தப்பிச்சு எடுத்து போய் அந்த வீடியோ ஒருக்கா பார்த்துட்டு வாங்கோ. மீன் பிடிபட்டிருக்குது. சின்ன மீன் தான், ஆனால் இதுக்கு முன்னம் ஒரு பெரிய மீன் பிடிபட்டிருக்குது. பார்க்குறோம் அப்படி உலகில் இருக்குது. 1 பெருசு. என்ன போட்டு பிடிக்கிறான்டா? மண்புழு தான். One eternity later. Kalau இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. இன்னொரு மீன் பிடிபட்டிருக்கு. தப்பிச்செடுத்து இடத்துல ஒரு மிலிட்டரின்ற போட் வருது பாருங்க. ஏன் வந்து நிற்கிறாங்களான்னு தெரியாத நினைக்கிறேன். இது வந்து பழகிரி நம்மன்ட்ட சுவிஸில் வந்து கடல் இல்லை, அதனாடி இங்கே ஏரி தான். நானும் இது முதல் தடவை இங்கே பார்க்குறேன். இப்படி இடத்துல ஒருக்கா போட்டு பார்ப்போம். மீன் நின்றா சிலது பிடிப்படும். மேலே வந்து ரேடாரெல்லாம் பூட்டி கிடக்குது. கேமரா இருக்குது, பெரிய கேமரா உண்டு. மற்றது நினைக்கிறேன் அதில் ஒரு மூடி கிடக்குது உண்டு. அது வந்து நினைக்கிறேன் துவக்குகள் ஏதாவது. ஆனால் ஏன் இதில் நிற்குதுண்டு தெரியா. முதல் வாட்டி இப்படி உண்டு காண்றேன். இப்போதைக்கு 2 மீன் பிடிபட்டுருக்குது. ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியலை. இப்போ வந்து 3 மணி, ஒரே நாள் தான். ஆனால் தியானம் போல் 3 மணிக்கு இவ்விடத்துல தான் போட்டேன் நான். இங்கால் சைட்டு போட அனுமதி இல்லை. நான் போட்டு பார்ப்பேன். சில விடலாம். இன்றைக்கு கொஞ்சம் காற்றா இருக்கிற நாடி சிலது பிடிபடாது. பேண்டு வந்து ஒரு 5 மணி 4 மணி போல் என்னோடய தம்பியும் என்னோட சேர்ந்து மீன் பிடிக்க வருவார். அவர் வந்த அப்புறம் அதிக மீன் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா எனக்கு வந்து அந்த ஹவுஸ் வைஸ் இல்லை, இது மீன் பிடிக்கிறதுக்கு தம்பிகிட்ட இருக்குது. அதனாடி அவருக்கு அந்த பிளாஸ்டிக் மீன் போட்டு எக்கச்சக்க மீன் வந்து பிடிப்பார். அதான் அப்படியே இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்குது. இது வந்து என்னோட தூண்டில்லான். அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க. மெட்டது இங்கே இருக்குது தம்பிண்ட.
இது தம்பி இந்த உல்ட்ரா லைட் தூண்டில். அதுக்கப்புறமா என்ன போட்டு பிடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கண்டா, இப்படி ஒரு சின்ன சின்ன தங்கூசி. இங்கே கீழே வந்து ஒரு ஈய துண்டு தான். இங்கே வாத்துகளை பாருங்க, இப்படி அந்த குழந்தைகள் இது சாப்பாடு போட்டு வந்துருக்கு. ஹாரி அதோ ஒன்றை தூக்கிட்டு போவோம். இங்கே இதில் பாருங்க ஆல்பினோ வெள்ளை பார்த்து. அப்படி என்ன பார்த்தீங்களோ, இது 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஈயம் இப்படி லக் இருக்குதாண்டு விடத்துக்குள்ளே போட்டால் மீன் நிற்கும் கீழே போட்டுக்கு கீழே. கொஞ்சம் காற்றா இருக்கிற நாடி கஷ்டமாக இருக்கும். இவ்விடத்துல இல்லை, அப்படி எங்கால மாற்றினோம்டா இவ்விடத்துக்குள்ளேயே மீன் நிற்க வாய்ப்பு இருக்குது. கப்பல் வருது பாருங்கோ. அடுத்த முறை இந்த கப்பலில் ஒரு போய் வ்ளாக் செய்கிற ஐடியா இருக்குது. அது பார்க்க விருப்பம்ண்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும். பேர் 2 பார்த்தீங்களோ எக்கச்சக்கம். எல்லாரும் என்னத்தான் பார்க்குறீங்க, நிறைய சின்னப்படியாங்க என்னண்ட குழந்தைகள் எல்லாம் நின்றுங்க என்னத்தான் பார்த்து நிற்குது. ஏன்றா அவன் இந்த காத்துக்குள்ள இப்படி மீன் பிடிச்சி கொண்டுக்கிறான். அவ்வளோ பேர் 2 பேரும். கப்பல் வலிக்கிட போது இது வந்து நீராவியில் ஓடுற கப்பல். இப்போ மீன்பிடியோட வாய்ப்பு இருக்குது பார்ப்போம். இப்போ கப்பல் போவைகளை கப்பல் விரைகளை இல்லாடி போவைகளை தான் எக்கச்சக்க மீன்பிடி வரும். இப்படியே ஒவ்வொரு போட்டுக்கு கீழே போட்டுன்னு பார்க்க வேண்டிய காற்றா இருக்குது. அதான் மீன் என்னண்டு மண்புழு இருக்கிறது இன்ட்ரெஸ்டே இல்லை மீன்களுக்கு. நல்ல பெரிய மீன் ஒன்று பிடிபட்டிருக்கு.
எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். அடி மாட்டேன். எத்தனை சென்டிமீட்டர்ண்டா கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் இருக்குது. நல்ல ஓகே. இப்போ கொலை பண்ணுவோம் மாலை. இன்னொரு மீன் பிடிபட்டிருக்கா. நான் என்ன சைஸுன்னு தெரியா. 15 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இதை எடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து எக்லின்னு சொல்கிறது. இது வந்து 15 வெறுமன் நினைக்கிறோம். பார்ப்போம், போய் அளந்து பார்ப்போம் வாங்க. சரியா 15 சென்டிமீட்டர் இருக்குது, எடுக்கலாம். அப்படி என்றால் இப்போதைக்கு 2 மீன் பிடிபட்டிருக்கு. முன்னம் பிடிச்ச பெருசு. இது சைஸை பார்த்தீங்களா இவ்வளோ வித்தியாசம். ஆனால் 15க்கு மேலே எண்டா எடுக்கலாம். எங்களுக்கு 15 ஓகே. இங்கே வந்து ஸ்வீஸ்காரங்க 15 சிலாது எடுக்கிறீங்கள. ஆனால் சின்ன படியில் எடுக்கிறவங்க, பெரியவங்க வந்து 20 அப்படி தான் எடுக்கிறவங்க. ஏனென்றால் இவங்க வந்து அந்த தசம் மட்டும்தான் வட்டி எடுக்கிறேன். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் மொத்தமாக பொறிச்சு இது செய்கிறோம். ஒரு மீன் பிடிபட்டு கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே தப்பிச்சு எடுத்து. வணக்கம். பிக் டூரிஸோ? பிக் டூரிஸோ? பிக் டூரிஸோ? மீன் பிடிக்கவே ஆ என்ன பாம்பு போட்டு மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி அங்கே பின்ன ஜேசி என்ன ஜேசி? ஓ நெய்மார் ஜூனியர், இலக்கியன் ஜூனியர். தம்பி வந்தா ஓகே போடுவோம். ஓகே ஒன்று காட்டணும் பாருன்னு பிடிக்க. நான் ஹெஸ்ட் இல்லை இங்கிலீஷ். ஆனால் என்ன பிடிச்சிருப்பேன்னு அது மண்புழு, சின்ன சின்ன மண்புழு. உண்மையா அதுதான். பெரிய மண்புழு இருந்தால் பெரிய மீன் மீன் பிடிபட்டுரும். எல்லாம் 15 சென்டிமீட்டர் இங்கிலீஷ் பிடிக்க ரெடியா எக்கச்சக்கமாக நிற்கிது. இப்போ பிடிபட்டு கேமரா ஆன் பண்ணினேன். கேமரா ஆன் பண்ணேன், கலட்டி கொண்டு போயிட்டு. அது வந்து என்னண்டு ஒரு 17-18 சென்டிமீட்டர் வேணும். அதுக்கப்புறமா திரும்ப கேமரா ஆன் பண்ண மீன் பிடிபடையில். ஐயா தம்பியும் இப்போ மீன் பிடிக்க போகிறார், பார்ப்போம். ஆனால் இப்போ காற்று குறைஞ்ச அப்புறம் உனக்கு என்ன பெட்ட. ஆனால் எது போட போகிற? கரலாய் நகிக்கோ இல்லாட்டி த்ரோக் ஷாட் புழு காணாம? இல்லை இல்லை இல்லை. அப்படி இது 15, இது 23 மெட், அது 15. 2 மீன் அப்படி. அப்போ இது ஐயா கட்ச் அண்ட் குக். எத்தனை மீன் பார்த்தீங்கண்டா 3 எக்கிலி தான் பிடிச்சோம் நாங்கள். இங்கே வேறுங்க 1 பெருசு, மற்றது 2 சின்ன எக்லீஸ் இங்கே இருக்கு. தம்பிக்கு ஒரு பெரிய ஹெக்தொண்டு, அந்த முதல்ல மீனோண்டு பிடிபட்டு தப்பிச்செடுத்து. அதான் நான் ஒன்றும் செய்யலை, அது வீடியோவில் எடுபடையில். பட் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களாண்டால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.